வணக்கம். ஆரோக்கியமான தேன்குழல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து தேன்குழல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து வெள்ளை அரிசியில் தான் அதிகமாக செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தேன்குழல் பார்த்தோன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதாவது பாரம்பரிய சிகப்பரிசியில் நம்ம வந்து பண்ண போகிறோம். பொதுவாக வந்து தேன்குழல்னு சொல்லும்போது நல்ல ஒரு மிருதுவாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். அதாவது வெள்ளை அரிசியில் செய்யும் பொழுது வெள்ளையாகவே வந்து அதனுடைய நிறம் இருக்கும். இந்த பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பாவில் நம்ம செய்யும் பொழுது இதனுடைய நிறம் பார்த்தோன்னா அந்த ஒரு சிகப்பு நிறத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு சுவையாகவும் நல்ல ஒரு மிருதுவாகவும் இருக்கக்கூடிய ஒரு தேன்குழலாகவும் இது இருக்கும். சரி, இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தேன்குழல் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு எப்படி வந்து மாவு தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ரொம்ப எளிமையாக வீட்லேயே வந்து நம்ம இதை செய்ய முடியும். இதுக்கு வந்து முதல்ல ஒரு 2.5 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசி பார்த்தோன்னா சும்மா அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வெறும்னா நம்ம வந்து அலசிட்டு காய வச்சாலே போதும். இந்த மாதிரி அரிசி எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல. அடுத்ததாக இந்த தேன்குழல் செய்கிறதுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்க்க போகிறோம். உளுந்து அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை உளுந்து, அதாவது தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து தான் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இந்த உளுந்து பார்த்தோன்னா ஒரு 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த உளுந்தை நம்ம வந்து முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மண் சட்டியில் தான் வந்து இதை வறுத்து எடுக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா அடி கனமாக இருக்கக்கூடிய ஒரு இரும்பு வாணலிலையும் நம்ம வந்து இந்த உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ பார்த்தோன்னா நல்லா பொன்னிறமாகவும் ஆகலை, அதே வந்து உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல ஒரு மணம் வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம வந்து உளுந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த உளுந்தை நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோடய நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு இந்த தேன்குழல் செய்கிறதுக்கு தேவையான மாவுக்கான பொருட்கள் தயாராக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து கொஞ்சமாக வீட்டில் தான் செய்ய போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக இந்த அரிசியையும் உளுந்தையும் நம்ம வந்து மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மிஷினில் அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாவை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சலிச்சு எடுத்துக்கிட்ட மாவில் தேவையான அளவு மட்டும் மாவை வந்து முதல்ல நம்ம இந்த தேன்குழல் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் அளவு மாவு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதோட தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா, அதாவது நமக்கு தேன்குழலுக்கு தேவையான மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு தயாராக இருக்குது. இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தேன்குழல் பிழிகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்ததாக வந்து நான் வந்து தேன்குழல் பிழிகிற இந்த குழல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த மாவு சேர்த்து தயாராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெயை நம்ம வந்து காய வச்சுக்கலாம். நான் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் இதுக்கு வந்து பயன்படுத்துகிறேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்லையும் இது செய்யலாம், அதே மாதிரி தேங்காய் எண்ணெய்லையும் செய்யலாம். நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நேரடியாக எண்ணெயிலே தான் வந்து இந்த தேன்குழல் பிழிய போகிறோம். இப்போ மாவும் நமக்கு வந்து தயாராக இருக்குது. அப்படியே வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அழகாக நமக்கு தேவையான அளவு மாவை வந்து சின்ன சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி சமைக்கணும், இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு வேறு சில வீடியோக்கள்லேயும் இருக்குது. கண்டிப்பாக அதையும் வந்து பார்க்காதவங்க பாருங்கள். அந்த வீடியோவோடைய லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம வந்து திருப்பி போடலாம்.
தேவைப்பட்டுச்சுன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் சிறுதீயிலும் வச்சுட்டு, அதாவது சிறுதீயிலையும் இதுலேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கணும். ரொம்ப சிறுதீயிலையும் வைக்கக்கூடாது, ரொம்ப வந்து அடுப்பை வந்து அதிகமாகவும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு இது வந்து 2 பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு அது நல்லா வெந்துருச்சு அப்படின்னும்போது அந்த எண்ணெய் வந்து அடங்கிடும். அப்போ வந்து நம்ம இந்த தேங்குழலை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நல்ல ஒரு சுவையான மாப்பிள்ளை சம்பா தேங்குழல் தயாராகிடுச்சு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரம் இது. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பாயிண்ட்லதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.